சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி என்ன சார் மறைமுக பிரச்சனை இருக்கு? அது சிம்மராசிக்காரர்களுக்கே தெரிந்த பிரச்சனை தான். மறைமுகமான பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஈகோ பிரச்சனை. சிம்மத்தை பொறுத்தவரையும் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, சிம்மராசிக்காரர்களை மதிக்காமல் நடத்தினாலும் சரி, அவர்களுடைய பெருமையை சீர்குலைக்கும் விதமாக நடந்து கொண்டாலும் சரி, அவங்கள புரிஞ்சுக்காமல் இருந்தாலும் சரி, அவங்கள மட்டம் தட்டுனா அவங்களுடைய ஈகோ அதிகமாகிடும். ஆனால் எல்லா நேரத்திலும் சிம்மராசிக்காரங்க தற்பெருமையாக இருப்பாங்க. நான் தான் சொன்னது சரின்னு பேசுவாங்க. அவங்க எதிர்வாதம் பண்ணுவாங்க, யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு பொது கருத்தை ஒத்துக்க முடியாது. காரணம் சூரிய பகவானுடைய அம்சம். நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி கோள்கள்லாம் கிடையாது. ஆக சிம்மம் என்பது மத்தியமம், மற்றதெல்லாம் அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமாக தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். அது ஒரு சில நேரங்களில் ஈகோவா அதிகம் சிம்மராசிக்காரர்களுக்கு வெளிப்படும். நான் பெரியவன் அப்படிங்கிறது இருக்கலாம், நான் மட்டுமே பெரியவன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சில அகந்தையை தூண்டும் விதமாக கிரக அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களை பாடுபடுத்தும் பொழுது அவங்களே அறியாமல் நிறைய வாய்ப்புகளை அவங்க இழந்திருப்பாங்க. இல்லையா? எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்களே அப்படின்னா, அகந்தை என்பது சிம்மராசிக்காரர்கள், தற்பெருமை என்பது தான் அப்படின்றது எல்லா நேரங்களிலும் கிடையாது. எதிராளியினுடைய செயல்பாடை பொறுத்து சிம்மம் தன்னுடைய அந்த பெருமையை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆக எதிராளிகள் அதிகம் இருக்கிறாங்க. எதிராளிகளால் சிம்மம் தூண்டப்பட்டு சந்திக்கக்கூடிய பிரச்சனையை, மறைமுக பிரச்சனையை, மறைமுக எதிர்ப்புகளை, இவர்களது ஈகோ தூண்டி இவர்களை வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களை அழிக்கக்கூடிய சக்தி, அதிலிருந்து சிம்மத்தை காக்கக்கூடிய சக்தி தான் முருகன். அந்த முருகன் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நிச்சயம் கொண்டு வருவார். அவர்களுக்கு தேவையான அத்துணை அம்சங்களையும் தருவார்.